விரக்தராக இருந்தார். தாப்பனார் ராஜ்யத்தை ஏற்றுக்கோ அன்னு சொல்லும்போது ஏற்கவும் முடியாமல் மறுக்கவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவருடைய நிலைமை புரிஞ்சுண்டு வால்பமனும் தன்னுடைய தப்பனான பிரம்மாவை நினைச்சார். பிரம்மா அம்சவாகனத்தில் நேர வந்தார். நாரதரும் பிரியவிரதம் எதிரொண்டு அழைக்க பிரம்மதேவன் சொல்கிறார், அப்பா பிரியவிரதா, உலகத்தில் உள்ள ஜீவர்கள் பிறக்கும்போது எழுத முடியாது சுவாமி சொல்கிறக்கா. ஜனனி அவன் ஜென்ம பதவி இன்னும் சொல்கிற அளவில் பூர்வ ஜென்மாவில் பண்ண சுபம் அசுபங்கிற காரியத்துக்கு பலமான சுகத்தையும் கஷ்டத்தையும் எழுதுறது என்னுடைய. அந்த மாதிரி உன்னுடைய கர்மாவானது ராஜ்யத்தை ஏற்றுக்க முடியாது இருக்குது. அதை மறுத்து எதிர்த்து போனால் எவ்வளவோ கஷ்டம் வரும். சில வையங்கள் அப்பா அம்மா சொல்கிற பொழுது கேட்க மாட்டான். சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னு தார கொடையாக சிலர் இருக்கும் இல்லையா, இதாக கட்டுண்டு அப்புறம் கட்டப்படி அவன் விபரீதமாக கல்யாணம் பண்ணிப்பான். இந்த கட்டம் வரும். அந்த மாதிரி கட்டத்தை எப்படி வருங்கிறத 5-6 ஸ்லோகத்தினால சொன்னார். பிரியவர்த்தர் பெரியவர் சொல்கிறாருன்னு ஒத்துக்கிட்டார். ஒத்து உண்ண பிரம்மதேவன் தன்னுடைய இடத்துக்கு போனான். உடனே சுவாமி பகவானும் ரொம்ப சந்தோஷமாக இந்த ராஜ்யத்தை அவர்கிட்ட கொடுத்து பிரியவரத்தை ஆள முடியாது சொன்னார். அந்த தான் எதிரேந்து விடுவிட்டார். அதி விஷம விஷ ஜலாசயாஜா வரராமா. அதி விஷமமான எதுவும் சமமாக இல்லாத விஷமாக இருக்கக்கூடிய ஜலம்தான் இந்த சாம்சாரிக்க லோகமன். அதிலேருந்து ஓய்வு எடுத்துக்கொண்டார். வைராக்கியத்தை சொல்கிறதுக்கு இந்த புஸ்தகம். பிரியவர்த்தர் ஈஸ்வரேட்சஜாதிநிவேஷ கர்மாதிகாரா. நம்ம இடத்துல ராஜ்யம் தலைவந்துட்டு இது பகவான் ஆக்ஞை, அதை மீறி போகப்படாதுங்கிறார் பிரம்மதர். அதுக்காக இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு அதை நன்னா பரிபாலிச்சுக்கொண்டு அதிலேயே மூழ்கி இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. பகவானுடைய ஆக்ஞை ராஜ்யாதிகாரம் வந்திருக்கே விட அதில் மூழ்கணும்னு சொல்லுவார். சிவன் சொல்லுவாள், இது பகவத் ஆக்ஞை எனக்கு வந்திருக்கு, நான் இவ்வளோ எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவான். அதில் ரொம்ப அழுது சாதாரண ஜனங்களை காட்டிலும் மோசமாக இருப்பான். அப்படி இல்லாமல் ஹிருதயத்தில் பகவானுடைய திருவடியை எப்போதும் தியானம். அது என்ன பண்ணும்? அக்ஷர ஜகத் பந்த ஜும்ச பரானுபாமஸ்ய ஆதிபுருஷஸ்ய சரணஸ்ய அவிரத தியானானுபவம். ஓயாமல் பகவானுடைய திருவடிகளை தியானம் பண்ணுறது. அதனால் மான்களை கௌரிப்பன், சாதாரணங்களை தெய்வம் காட்டுவன். அப்பேற்பட்ட மகாராஜாவுக்கு பிரியவரதற்கு மருகிஷ்மதிங்கிற பத்தினி ஏற்பட்டாள். 10 பிள்ளைகள் ஏற்பட்டாள். 3 பிள்ளைகள் சிறுபாயத்தே சன்னியாசம் வாங்கிட்டு போட்டாள். அந்த சன்னியாசத்தில் என்ன பண்ணுறாருன்னு சொல். அவள் பகவத் சரணத்தை தியானம் பண்ணுறத தவிர வேறு காரியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 7 பையங்களோட ராஜ்யத்தை ஆண்ட பொழுதும் ராஜ்யத்தில் இருட்டுனால கொள்ளை முதலிய தப்புகள்லாம் ஏற்படுறதுன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுறதுன்னு யோசித்தார். பகவானோட ஆக்ஞையினால் பூஜை முடிஞ்ச உடனே சூரியனுக்கு சமமான பிரகாசம் உள்ள தங்க ரசம் கிடைச்சிது. இந்த தனக்கு பகவத அனுகிரகத்தினால் கிடைச்ச தங்க ரசத்தை கொண்டு எந்த ஊரில் ராத்திரி காலத்தில் திருட்டு முதலிய கட்டங்கள் இருக்கோ அங்கே போய் நிறுத்துவோம் இந்த தேரை. அதனால் பிரகாசம் இருக்கிறதுனால தப்பு ஏற்படாது, வந்துடுவார். இப்படி தேர் போடும்பொழுதும் 7 சமுத்திரம் 7 தீபங்கள் ஏற்பட்டது. ஒவ்வொரு தீபத்தை ஒவ்வொரு பையனுக்கு எழுதி வச்சார். தனக்கு பொண்ணு பிறந்தா ஊர்ஜஸ்வன், அந்த பொண்ணை சுக்ராச்சாரியருக்கு கொடுத்தார் அப்படின்னு வர்ணிக்கும் பொழுது ஜனங்கள்லாம் ரொம்ப சௌரியமாக இருக்கே அப்படிமா. இந்த ஜனங்கள் பகவத்கீதையில் ஈடுபட்டு லௌகிக சௌகரியத்தை பார்த்து அதை செப்ப கொட்டி அதை கொண்டாடுறானே, தூக்கி எறிகிற பட்
சுகாச்சாரியா தூக்கி அதை கொண்டாடுறது இல்லை. அந்த கொண்டாடுறது தான். அதை கொண்டாடக்கூடிய ஜனங்கள்கிட்ட இந்த விஷயத்தை முக்கியமாக சொல்லின்றதா அவனையும் தூக்கிடுவான். அதனால் அதுக்கெல்லாம் பொறுத்துனா தான் நைவம் வித பிரகார ருக்ரமஸ்யா பாதாரவிந்தரதா இதற்குணாம் சித்தம் விதோரவிகதா சகதாதீதா என்னாமதேயம் அதுனா ச ஜகாதி பந்தம். பகவானுடைய திருநாமத்தை கீழ்மகின்றனா கூட மோட்சம் அடைகிறான். அந்த பகவானை ஆராதித்த பிரியவிரதர் 7 சமுத்திரம் ஏற்பட்டது, 7 தீபம். ஒவ்வொரு தீபத்தையும் ஒவ்வொரு பையனுக்கு எழுதி வச்சார். மாப்பிள்ளை சுக்கராச்சாரியன் அப்படின்னு இதெல்லாம் பெருமையாக. இதை இப்போல்லாம் வாகனத்தை பெருமையாக சொல்ல முடியும். அது மாதிரி சூரியனுக்கு சமமாக இருக்கக்கூடிய பிரகாசமான தேர் வீடு கிடச்சி. இதெல்லாம் பெருமைன்னு நினைக்காது, துச்சம்னு நினைச்சார் மகாத்மா. ஏன்னா பரதேவதா பிரசாத பகவானுடைய அனுகிரகம்தான். அந்த அனுகிரகத்தினால மறுபடியும் நாரதனுடைய சங்கத்தினால சர்வசங்க பரித்தியாகம் பண்ணி பகவானை கழித்து நிறுத்தி கொண்டு பதிரிகாசிரமம் போய் மோட்சம் அடைஞ்சார் பிரியவரர். அப்படின்னு பிரியவர்களுடைய பெருமையை கண்டு பிரமிக்காமல் இருக்க முடியாது சொல்கிறது பரமாத்மா. அது அதற்காக எடுத்து சொன்னார். அது அந்த பிரியவர்களுடைய பிள்ளை ஆக்னேயன் என்பவர் தபஸ் பண்ணுறார். இதுக்காக பிரம்மலோகம் போகும். பிரம்மா பூர்வ சித்திங்கிற அப்தஸ்திரியை அனுப்பிச்சார். இந்த அப்தஸ்திரியோடு விகாரம் பண்ணி ஆக்னேயனுக்கு 9 பிள்ளைகள் பிறந்தார். நாபிங்கிற புத்திரன் மூத்த புத்திரன் புத்திரகாமை வெட்டி பண்ணுறார். மகானான பட்டத்திரி தவைவ சுற்றி உன்னுடைய சந்தோஷத்துக்கு தான் அப்படின்னு ஏவக்காரம் போட்டால் வேறு காரணம் இல்லை. புத்திரனை விரும்பி அவர் பண்ணலை, பின்ன புத்திரகாமை வெட்டி பண்ணார் அப்படின்னு கேட்டால் பகவத ஆராதனம் என்கிற காரணத்தினால பண்ணார். புத்திரகாமை வெட்டி பண்ணால் 4 பிராமணா வீட்டில் சாப்பிடுவா, அவளுக்கு பிரயோஜனம் ஆகும் அப்படின்னு நினச்சி பகவத ஆராதனம் நினச்சி பண்ணானுவேன். புத்திரகாமை வெட்டினா புத்திரனை விரும்புகிற ஜனங்கள் பண்ணக்கூடிய காரியம்னு அர்த்தம். அதுக்காக பண்ணலை அப்படின்னு பட்டத்தை தீர்மானமாக சொன்னார். அந்த பகவானுடைய கருணையால் புத்திரகாமை வெட்டி அவன் புத்திரனை விரும்பி பண்ண எனக்காக பண்ணுறான்னு காண்பிக்கிறதுக்காக அந்த யஜ்ஞசாலையில் ஆவிர்பவித்தான் பரமாத்மா. பிரசன்ன முகம் சதுர்புஜம் சாமணகாந்தி பீதாம்பரம் சங்கராஜத்தோட பிரகாசிக்கிறான். பகவானை பார்த்த மகர்ஷிகள்லாம் அசங்கணித ஞானான விதூதாசிட்ட பராணாம் பவத்ஸ்வபாவானாம் ஆத்மாராமானாம் முனீனாம் அனவரத பணிகுணித குணகண பரமங்கராயன குணகண கத்சாசி. உன்னை அடியார்கள் ஞானிகள் எப்போதும் உன்னுடைய கல்யாண குணங்களை பேசின்றிருக்கா. நாங்கள் அந்த அளவுக்கு வரல, குடும்பம் இன்னும் பாசம் இருக்குது. அப்போ இப்படி எங்களுக்கு எப்போதும் சொல்லிருக்க முடியாது. அதுக்காக உடம்பு அசௌகரியத்தினால சில சமயம் தும்மல் வரும், இருமல் வரும், கொட்டாய் வரும், ஜுரவேகத்தில் உணர்வோம். அப்படி மரணப்படுக்கையில் இருந்தாலும் எங்களுடைய வாக்கில் தன்னாடையே பவன் நாம கர்ப்பிதமான நாமங்கள் அடிக்கடி வரணும் பண்ணிட்டார். இதை அவள் வேண்டிட்டா நாமம் வேண்டி, அதுக்காக நாம் வேண்டிக்கிறதுக்காக அந்த ஸ்லோகத்தோடு ஆச கசஞ்சிது ஸ்கர்ண க்ஷுத்பதன ஜன்மனாதி துர்வத்சானு விவசான ஸ்மரணாயா ஜரமணாயாமி சகலகஸ்மரணானி தவ குணகிருத நாமதேயானி வச்சன கோச்சராணி பவந்து. அது எங்களுடைய காரியத்தை வேண்டும். அடுத்தபடியாக என்ன, இந்த மகானுடைய புத்திர பாக்கியம் இல்லைன்னு நினச்சி யாகம் பண்ணுறார். அவராம் ரிஷிகள்லாம் புத்திரகாமிட்டு எதுக்காக பண்ணுறா, புத்திரனை விரும்பி பண்ணுறா அப்படின்னு நினச்சி தங்களுக்கு சமமான புத்திரன் வரணும், மகாராஜுக்கு ஏற்படும். சிரிச்சார் பகவான். எனக்கு சமானம் நான் தான். நதத் சமஸ்ட அபிதிஷ்ட துஷ்டதே. அவனுக்கு சமானமானவனோ மிக்கவனோ கிடையாது. அந்த பகவான் பிறக்கணும்னா பகவானுடைய அவதாரம் ஏற்படும். அதனால் என்னுடைய வேதத்தை சொல்கிறக்கூடிய பிரம்மவித்துகள் வேதவித்துகள்
என்னுடைய திருமுகமாக இருப்பதனால என் வேத வாக்கியம் பொய் என்ன நிற்பாள். ஆனால் உங்களுடைய வேதத்தை சொல்லக்கூடிய உங்கள் வாக்குனால வந்ததுனால நான் இவருக்கு பொழியாக பார்க்கிறேன் அப்படி. ஏன்னா நம்மஷா பவித்து மருகதி வேதம் சொன்ன நீங்கள் சொன்னதுனால அது பொய்யா போகக்கூடாது. வேதமும் பொய்ன்னு சொல்லணும். அதுக்காக அதனால் அதாவது உயர்ந்த ஸ்தானம் வகிக்கிறவாள்லாம் ஒவ்வொரு கோணத்துலேயும் சரியாக இருக்கணும். சரியாக இல்லாட்டா ஜனங்களுக்கு அந்த மார்க்கத்தில் நம்பிக்கை இல்லாமல் போடும். அந்த வேதம் சொல்கிறது தஸ்மாத் யஜமானோ நாரதம் மதே. தீட்சிதர் பொய் சொல்லப்படாது சொன்னான். தீட்சிதர் எப்போ பொய் சொல்ல, யாகம் பண்ணுறப்போ பொய் சொல்லப்படாது. தீட்சர் பொய் சொல்லப்படாதுன்னு சொல்றதுக்கு நான் யாகம் பண்ணுறப்போ பொய் சொல்லலை, அப்புறம் சொல்கிறேன்னா என்ன ஆகும்? அவர் சொல்கிற எல்லா காரியத்துமே பொய்யன்னு இருப்பான். அதுக்காக எப்போதும் பொய் சொல்லப்படாதுன்னு வியாக்கியானம். எங்கே வியாக்கியானம்? அது 2வது பாசுரத்தில் அண்ணாளுடைய திருப்பாவையில் சொல்லுவாள், இதெல்லாம் பண்ணப்படாது அப்படின்னு நிஷேதத்தை சொல்கிறான். விதி நிஷேதம். இந்த விரதம் பண்ணுற போது இந்த காரியம் பண்ண மாட்டேன்னு. அப்போ வியாக்கியாதாடினா அந்த ஒரு மாதம் மட்டும் மாறி மாதம் அந்த தப்பை பண்ணப்படாது. தை பிறந்த 1ஆம் நாள்லேருந்து எது வேணால் பண்ணலான்னு அர்த்தம் இல்லை. இதை கோட் பண்ணிருக்க எஜமானர் தீட்சர் பொய் சொல்லப்படாதுங்கிற வார்த்தைக்கு அந்த யாக காலத்தில் பண்ணாதேன்னு அர்த்தம் இல்லை, எப்போதும் பொய் சொல்லப்படாது இல்லையா அப்படின்னு சொல்கிறேன். அதாவது இப்போல்லாம் இந்த ஐயப்பன் விரதம் எடுத்துக்கிறார். அந்த 2 மாதம் க்ஷேமமாக இருக்கா, அதுக்கப்புறம் யதாபூர்வம் இருக்கா இல்லையா. இந்த 2 மாதம் மாதிரி 12 மாதம் இருக்கும். அதுதான் நம்ம புஸ்தகம் சொல்கிறது. அதில் அதனால் மகானான உங்களுடைய வார்த்தை சத்தியமாகணும், அதுக்காக பிறக்கிறேன்னார். எதுக்காக இந்த அவதாரம்? வாதரசனானாம் ரிஷீனாம் ஊர்தமன்சியாம் சுக்லயா தனுவா அவதாராம். சன்னியாசிகளுடைய தர்மத்தை நடத்தி காட்டணுங்கிறது அவதாரம். அந்த சன்னியாச தர்மத்தில் ரிஷபாவதாரம் பண்ணுறதுக்கு முன்னால் ரஜசா வப்புழுத கைவல்யோபசிக்ஷணாத்சா ரஜோகுணம் தமோ குணங்கள்லாம் வியாபிக்கும். சன்னியாச தர்மத்தில் சாத்விகம் தான் இருக்கணும், அதில் ரஜோகுணம் தமோ குணம் வந்துட்டால அதை விளக்கணுங்கிறதுக்காக அவதாரம். அந்த குழந்தைகளுக்கு ராஜ்யத்தை ஒப்படைச்சு பகவானை தியானம் பண்ணி மோட்சம் அடைஞ்சால் நாம் விமானம். இந்த குழந்தைக்கு என்ன பேர்? ரிஷபன்னு பேர், ரிஷபதேவர்னு பேர் வச்சு நர்நாராயணாட்சியம் பகவந்தும் வாசுதேவம் உபாசீனா காலேன தன் மகிமானம் ஆபா. அவர் மோட்சம் அடைஞ்சுட்டார். ரிஷபதேவர் ராஜ்யத்தையும் ஆடுறார். இந்திரன் தன் கைபரிசிக்காம்பட்டணும், இந்த நாள் மழை பொழியணும் அப்படின்னு நினச்சி இந்திரன் தன் காரியத்தை காட்டணும்னு, சக்தியை காட்டணும்னு மழை கொடுக்காமல் இருக்கான். சரியாக இருக்குது, எல்லாரும் ஒழுங்காக இருக்காது, மழை பெய்ய மாட்டேங்குது. அப்போ தன் யோக சக்தியினால் எந்த இடத்துல எந்த அளவுக்கு என்னைக்கு வரமோ மழை வருமோ அதை கொடுத்தார். இது என்னத்துக்கு அவசியம்? இதை பட்டதி இந்திரஸ்துத்கர்ஷ கிருதாத் அமர்ஷாத் வவர்ஷன் அஸ்மின் அஜனாபவஷே யதா ததாத்வம் நிஜயோக சக்தியா ஸ்வவர்ஷமேனது வேததாத் வேதா ஸ்வவர்ஷம் சொல். இது 1034 ஸ்லோகத்தில் இதை ஒன்றா போடுவானே. இது அதாவது ப்ரீசீனிட்டிங்கில் சிலதை டீட் பண்ணலாம் இல்லையா, விட்டுருக்கலாம் இல்லையா. இந்திரன் மழை கொடுக்காத போதும் ரிஷபதேவர் யோக சக்தியினாலே தன் தேசத்தில் எந்த அளவுக்கு மழை வருமோ மழை பெய்ய வச்சார்னு இதை எதுக்கு சொல்லாமல் இருக்கலாமே நடக்கலாம். ஏன் முக்கியம்னா இந்த இந்திரனுக்கு பவர் கொடுத்துருக்கார் பகவான். இன்னும் யாகம் பண்ணி அந்த யாகத்தில் கூடிய அவிசை எரிக்க முடியாது பகவான் அவனுக்கு அனுகூலம் பண்ணிருக்கார். இந்திரனை மழை பொழிய முடியாத சக்தியும் கொடுத்துருக்கார். அது மாதிரி சில பிரபுக்கள்லாம் நினைக்கலாம் இருக்கிறது காரணம் அவளுடைய உபகாரத்தினால்தான் யாகம் திருப்பணி இதெல்லாம் நடக்கிறது வாஸ்தவம். அதனால் தன்னால் தான் இந்த யாகம் நடக்கிறது, தன்னால் தான் திருப்பணி நடக்கிறதுன்னு கர்வம் இருந்தால் அது
போற்றத்தக்கதில்லை இன்னும் காமிக்கிறதுக்காக பண்ணேன். இந்திரனால் இந்த மழை பெறுதுன்னு நினைக்காம பகவானுடைய கருணையினால் மழை பொழிஞ்சார். அதனால் இந்த அகங்காரம் இல்லாமல் உபகாரம் பண்ணுங்கிறது காமிக்கிறார். இந்திரன் தான் அபச்சாரப்பட்டதுனால தன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க வந்தார். கல்யாணம் பண்ண பிரமாதம் ரிஷபதேவன் 100 பிள்ளைகள் பிறந்தார். அதில் மூத்த பிள்ளை பரதயோகிங்கிற மகான். பாக்கி 9 பிள்ளை பரதன் அனுசரிச்சுட்டார். 9 பேர் ஞான மார்க்கத்தில் சிறுபாயத்திலேயே புறப்பட்டார். அவர் நிமி மகாராஜனுங்கிற ஜனக மகாராஜனுக்கு உபதேசம் பண்ணி அவன் கிருதாட்சான சரித்திரத்தை வசுதேவருக்கு நாரதர் உபசமாயனம் சாந்தி ஏற்படும்னா அந்த சரித்திரப்படி இருக்கணும்னு அதை சொல்லப்படுறார். அதை நான் பின்னால் சொல்கிறேன்னு உபரிட்டால் பண்ண விஷயமாக சொல்லி 81 பேர் எப்படி இருக்கான். அவள் எப்பொழுதும் வேதபாராயணம் ஜபம் ஹோமம்னு இதில் இருந்ததுனால மகாசாரீனாக மகாஸ்ரோத்ரியாக பிராமணாக பபூ பிராமணாளாயிட்டாள். அதாவது இப்போ பழைய நாள் சொல்கிறேன், பரிவார் சன்னிதியில் பெரிய உத்தியோகத்தில் இருந்தவா நல்ல சௌரியத்தில் இருக்கிறவாள்லாம் விட்டு விட்டு பரிவாளுக்கு சந்தனம் அரைக்கிறதுக்கு மற்ற காரியங்கள்லாம் ஆகலாம். அதில் சந்தனம் அரைக்கிறவர் ஸ்டேட் பேங்க்லேருந்து ரிட்டையர் ஆனவர். அவருடைய உத்தியோகம் அவருடைய பணங்கள்லாம் இவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் பஞ்சலட்சம் குடும்பி இதெல்லாம் இருக்கிறதுனால அவர் அது அப்படின்னு நினச்சி ஒரு பிரபு 10 ரூபாய் அவர்கிட்ட கொடுக்க வந்தார். என்கிட்ட நான் ஸ்டேட் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்னு கர்வம் சொல்ல, நீங்கள் அவள் கொடுங்க அப்படி இன்னும் கை காமிச்சார். அவர் சரி வாங்கிக்க இஷ்டமில்லை. இன்னொருத்தர் அங்கே கொடுத்தபோது அவர் சொன்னார், நீங்கள் கேட்டாலே அவர் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்னவர், அவருக்கு பணம் தேவையில்லை. இப்படி மகான்களை பார்த்து வைதிகால் நினைக்கிறாள் இல்லையா, பஞ்சலட்சம் குடும்பம். அதனால் இவளை எல்லாரும் பிராமணான்னு நினச்சி இப்படி 100 பிள்ளைகளும் ஒழுங்காக இருக்காள். அவளை முக்கியமாக வைத்து கொண்டு அவளுக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி ஜனங்களுக்கு உபதேசம், தன் மொழிக்கு சொல்கிற மாதிரி உலகத்துக்கு உபதேசம் பண்ணும். மகத் சேவாம் தாரமாக முக்தே மகன்கள் சேவை பண்ணுங்கோ. கடைக்கிறை மனுஷ ஜன்மா இந்த லோக சௌகரியத்தை அனுபவிக்கிறதுக்காக ஏற்பட்டது அண்ணன். ஏற்பட்டது இல்லை. அது அண்ணங்கிறது சம்ஸ்கிருதம் முடித்த பேசுகிற வார்த்தை. அது அண்ணனுங்கன்னா அது நீங்கள் தத்புருஷத்தில் கொடுத்த வார்த்தை, அதுக்காக ஏற்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லணும். அதனால் மனுஷ ஜென்மாவானது லோக சௌக்கியத்தை அனுபவிக்க ஏற்பட்டார். நாஜம் தேகோ தேகபாஜாம்லோகே கஷ்டான் காமான் அர்ஹதே புஜாம் ஏ தப்போதிங்கம் புத்திரகாக ஏன சத்வம் சுத்தியேது எஸ்மாது மோட்சம். இந்த வராகம் கூட சாப்பிட்றது, அது ஏதோ படுத்துக்கிறது, சாக்கடையில் தூங்குறது, சந்ததி இது பண்ணுறது, அது கவலைப்படலை. 10 மாதம் அட்வான்ஸ் கொடுக்கணும்னு வீட்டுக்கு ஆலையில் அது கஷ்டப்படலை, தூங்குறது. இந்த சுகத்தை அனுபவிக்கிறதாக இந்த மனுஷ ஜென்மா தபஸு பண்ணி அனுஷ்டானம் பண்ணி உத்தமமான சத்துவகுணத்தை அடைந்து மகான்களை சேவித்து ஞான மார்க்கத்தை ஈடுபட்டு மோட்சத்தை அடையிறதுக்காக இந்த ஜென்மா. மகான்கள்னால் கொள்ளிமலை இருப்பா, ஸ்ரீகிருஷ்ணத்தில் இருப்பா, ஹரித்வாரில் இருப்பான்னு நினைக்காத. உன் மாதிரி உன்னோட உத்தியோகம் பண்ணுறவாள், உன் மாதிரி இருப்பாள். ஆனால் உன் மாதிரினா உத்தியோகம் பண்ணுறதுல மட்டும், பாக்கியெல்லாம் அவள் தன்னுடைய காரியத்தை பண்ணுவாள். அந்த யாவத் சாஸ்திரம் ஓகே, எத்தனை மணி நேரம் உத்தியோகமோ அந்த நேரத்தில் உத்தியோகம் பண்ணுவாள். உத்தியோகம் முடிஞ்ச உடனே ஆத்ம காரியத்தில் எடுப்பாள். தன்னோட இருக்கக்கூடியவனை அவனோட கூட பேசிக்கிண்டு அரட்டை அடிச்சுக்கிண்டு வரமாட்டான். அதுதான் அவள். பத்தினியும் இருப்பாள், புத்திரான் இருப்பாள், எல்லோரும் பேசிக்கிண்டு அப்படியே அரட்டை அடிச்சுக்கிண்டு காலம் போக்க மாட்டாள். பகவன் நாமத்திலேயே ஈடுபாடுறதுக்கு அப்போ ஏற்பட்டா மகான். அந்த மகான்களுடைய சேர்க்கையினால் ஞான மார்க்கத்தில் ஈடுபடணும். உன்னிட்ட வந்த பிள்ளைகளையோ ஆப்தர்களையோ சிஷ்யாலையோ
பகவத் விஷயத்தில் மனசே இருக்க முடியா பண்ணினா நீ அந்த ஸ்தானத்துக்கு உரியவன். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்தானத்துக்கு லாயக்கில்லை. நீ அப்பா இல்லை, நீ ஆச்சாரியன் இல்லை அப்படின்னு குரு நகஸ்யாது சுதனோ நகஸ்யாது. ஆச்சாரியன் வஜிஷ்டாச்சாரியான் மகாத்மான பரதனை ராஜ்யத்தை ஆளுன்னு சொல்லும்போது வஜிஷ்டரை கடுமையாக கோச்சண்டான் இருக்கு. ஜெகர்கேஜ புரோஹிதம். அவர் குரு கோச்சிக்கலாமன்னா அவர் குருஸ்தானத்தில் இல்லை, இப்போது ராமசேவை பண்ணு அப்படின்னு சொல்கிறது பதிலாக ராஜ்யத்தை ஆளுநர் அவர் குரு ஸ்தானத்துலேருந்து விலகிவிட்டார். அந்த வார்த்தையை கேட்கணும். அப்படியே அப்பா இல்லையா என்ன அவன் தாப்பனான் தன்னுடைய வாக்கினால பிரகலாதனை பகவான் நாமம் சொல்லாதேங்கிறார். பகவான் அந்த வார்த்தையை கட்டான் பிதர்பக்தி கேட்குற நாமம் சொல்லலாம். அதாவது பிதிர்வாக்கிய பரிபாலனங்கிறது பொதுவான தர்மம். அதுக்கு மேலே விசேஷ தர்மம் ஆகக்கூடிய வைகுண்டநாதனத்தில் பிரியம் ஏற்பட்டதுனால அவன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும். இதை மாதிரி யாரால் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்காளோ அவன் பகவானுடைய ஜனத்தை பிடிச்சிக்கோ மோட்சத்தை அடையணும் சொல்லாமல் இருந்தால் அவன் அப்பா இல்லை, அவன் ஆச்சாரியன் இல்லை, அவன் பர்த்தா இல்லைன்னு சொன்னான். நீ எடுத்து சொன்னால் நீ லௌக்கிகமான காரியத்தையே அவளுக்கு சொன்னால் இது போல நிப்பாதையன் அஷ்டதிசம் 2 கண்ணு எல்லாம் படுகுழியில் விழப்படான். நீ கழுத்து கொடுத்து கழுத்தில் கை கொடுத்து தள்ளணுமான்ற. அவன் தான் இயற்கையாக ஃப்ளாட் வாங்கணும் அப்படின்னு பறந்துட்டுருக்கானே. ரூபாயோ இப்போ 12,000 15,000ன்னு அதிகம்தான். மீனெல்லாம் 1,000 ரூபா 2 ரூபா 2,000 இப்படி தான். இங்கே 60 10,000 ரூபா சமாளிக்கிறான்னு சொல்லுவாங்க. இப்போ சின்ன சாதாரண ஜனங்களுக்கெல்லாம் 10,000 12,000. அவன் கையில் வந்து இவனுக்கு 2,000 செலவு 8,000 என்ன பண்ணுறதுன்னு அவன் யோசனை பண்ணிருக்கான். இங்கே ஃப்ளாட் வாங்கிக்கிறான், இங்கே ஃப்ளாட் வாங்கி இது சொல்லப்படாதுன்னு நினச்சி சொல்லாமல் நீயா அவனுக்கு சொல்ல வேண்டாமே. ஏன் நிப்பாதைன்னு 2 கண்ணும் தெரியாமல் படுகொழியில் விழுவதோ கை கொடுத்து அவனை கை படுகொழியில் தள்ளணுமா. நிப்பாசையன் அஷ்டதிசமுகி கருத்து. பரமாத்மாவுடைய சரணத்தில் ஈடுபட்ட மகான்கள் பிராமணாள் ஒருக்கப்புறம் அண்ணா சாப்பிட்றதுல எனக்கு அக்னிஹோத்திரத்தில் கூட இல்லை. வேதமந்திரத்தால் வெண்மணம் சிவமாகின்னு வேதம் இருந்தால் தான் மூர்த்திகரமானது. அதனால் விக்கிரகத்துக்கு எப்போ ஒரு சக்தி சாதாரண கல்தானே அதை பிரதிஷ்டை பண்ணி மந்திரத்தினால அதுக்கு சக்தி வருது. அதனால் குரு வார்த்தை அன்னைக்கு குருவுக்கு பூஜை பண்ணாக்க அனுகிரகம் பண்ணுறார். அந்த சக்தி ஏற்பட்டது என்னத்தினால? மந்திரத்தை காப்பாற்றுவாரு வேதவித்துக்கள். அதனால் வேதவித்துக்களுடைய குட்டியில் ஒரு கவலம் ஆகாரம் போகிறதுல எனக்கு எவ்வளோ தப்பிக்கோ அக்னிஹோத்திரம் இல்லை இப்படி சொல்லிவிட்டு உபதேசம் பண்ணிட்டு மகானன் ரிஷபதேவர் சன்னியாசம் வாங்கிட்டார். சன்னியாசம் எப்படி கூட்டம் உண்டான் ஒரு அசோசியேஷன் இல்லாமல் உருவடித்த சரி இது மாத்திர படிக்கிறான். தான் மட்டும் இருந்தான். ஒரு பெரியவா சொல்வார், ஒருத்தர் சன்னியாசி அவரை வந்து இந்த ஏர்போர்ட்டில் கேட்பானுமே உன்னுடைய லக்கேஜ் என்ன அப்படின்னு. அவர் திஸ் இஸ் மை லக்கேஜ், இந்த சரீரமே லக்கேஜ் வேறு ஒன்று என்ன இப்படி பேசான் அடைய பெரிய மகான்றாவர் அவரை போய் அவருக்கு லக்கேஜ் இது அப்படின்னு சொன்னாங்க. அது சரீரத்தை பாரமாக நினச்சி சரீரம் வேறேன்னு நினச்சி வந்த மகான் அவரை போய் காக்காது. அந்த அளவில் இதுக்கு சாப்பாட்டுக்கு நாம் ஏற்பாடு பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கணும் இல்லையா. இது பாகவத்தில் பீபத்சிதம் வெறுக்கத்தக்கக்கூடிய காரியம். சந்நியாசம் வாங்கிட்டு சாப்பாட்டுக்காக அலைஞ்சான்னா அது வெறுக்கத்தக்க காரியம். இன்னும் எப்படி சாப்பிடுவா? ஒருத்தர் 8 மணிக்கு சாப்பிட்றா, ஒருத்தர் 10 மணிக்கு சாப்பிட்றா, ஒரு 1 மணிக்கு சாப்பிட்றா, இப்படிலாம் இருக்குது. அவள் எப்படி பொழைக்கிறது? சுவாமி காப்பாற்றுவோன்னு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறபடிந்தும் நீ சன்னியாசம் வாங்கிட்டு கட்டப்படாது, ஒன்று ஆற்றே இருக்கும். இதுக்கு அசோசியேஷன்லாம் ஃபார்ம் பண்ணி அதை செக்ரட்டரி அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி
அதை வச்சுக்கின்னு பணத்தை வச்சுக்கின்னு அதனால் உணா போடாது அப்படின்னு. அதுக்காக ஒரே இடத்துல படுத்துருந்தார் நம்ம ரிஷபயோகி. ஒரே இடத்துல படுத்துன்னு இருக்கிறதுன்னா அஜகரம்னா மனப்பாம்பு பேர். அதனுடைய காரியம் ஆஜகரம். ஆஜகர விற்த்தியில் இருக்கார். ஒரே இடத்துல படுத்துன்னு இருக்கு மனப்பாம்பு. சில நாள் ஆகாரம் கிடைக்காது, உயிர் போகலை. சில நாள் ஆகாரம் கிடைக்கும், அப்போ உயிர் இருக்கும். அது மாதிரி ஆகாரம் கிடைச்சா சாப்பிட்றது, இல்லாட்டா பட்டின்னு இருக்கிறதுங்கிற எண்ணம் வந்தபோது தான் சன்னியாசம் வாங்கிக்கணும்னு. அப்படி படுத்துட்டே இருக்கிறா. ஆகாரங்களாக கொண்டு வந்தால் அதுக்கு பரிசேச்சனம் இதெல்லாம் வச்சு பிரணாகுதி இப்படிலாம் மந்திரம் சொல்லி சாப்பிட்றவர். அந்த களமாடை ஏதாவது பரிசேச்சனம் பண்ணுறதா, அதாவது மானுக்கு ஆகாரம் கொடுத்தா அதில் பரிசேச்சனம் பண்ணுறதா, காக்கை பண்ணுறதா, அது மாதிரி கோமிருக காக்கச்சரியா. களமாடை மாதிரி அது மான் மாதிரி காக்கை மாதிரி பரிசேச்சனம் இல்லாமல் சாப்பிட்றோம். ஒன்று என்ன பண்ணணும், அவர் பரிசேச்சனம் பண்ணாமல் சாப்பிட்றார், நானும் பரிசேச்சனம் பண்ணாமல் சாப்பிட்றேன் அப்படிமா ஜனங்களாம். அவர் எப்படி போகிறாங்க, அவருடைய சரீரத்தை கடைசியில் காட்டுத்தீயில் கொடுக்குற. நாம் எப்படி இந்த ராதாகிருஷ்ணன் சாலையில் நடந்து போவோமோ அது மாதிரி காட்டுத்தீயில் நடந்து போயிட்டுருக்கு. நம்ம சரீரம் போகிறது அப்படி காட்டுத்தீ தன்மையில் பட்டபொழுது கொஞ்சம் கூட கலங்காமல் இருக்க. அது அழகாக போட்டிருப்போம் கீதா பிரஸ்டில். அந்த பாகவதம் போட்டிருக்கும்போது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் அவர் நடந்து அப்படியே நடந்து போ மகாத்மா. அவர் காட்டுத்தீயில் நடந்து போகிறதுக்கு சரியாக இருக்கு, மனசு இருக்குது. உனக்கு ஊதுபத்தி தனல் மேலே பட்ட என்னை பார்த்து எத்தப்படாதா அப்படிமா. பையன் இது கைங்கரம் பண்ணுறவோ சுட்டுவோன்னா கோச்சிப்பான். அதுக்கு அந்த நேரம் தான் வலிக்கும். அது பெரிய புண்ணாயிடாது. உடனே அதுக்கு ஆயின்மெண்ட் போனோன்னா இருந்தாலும் கோபம் வரும். அப்படி இருக்கும்பொழுது ஊதுபத்தி தனல் பட்டா பொறுக்காத இவன் சந்தியாவந்தன அனுஷ்டானங்கள்லாம் பண்ணித்தான் தேரணும். அப்போ அவருக்கு சில சித்திகள் வந்து, சித்திகள்னா உங்களுக்கு தெரியுமே, அந்த விபூதியில் பிள்ளையார் வரார், ஆஞ்சநேயர் வரார். கொஞ்ச நாளைக்கு முன்னால் பால் சாப்பிட்றது பிள்ளையார் அப்படின்னு ஊரெல்லாம் அவங்க அந்த அந்த இதெல்லாம் சித்தி. இந்த சித்திகளை வேண்டான்னு ஒதுக்கிறார். இது ஸ்ரீயாபகதானி ஹிருதயன நான் அபியானது. அதை ஒதுக்கிவிட்டார். ராஜா கேட்டாள், மகாத்மாவான ரிஷபதேவர் போன்ற மகான்களுக்கு சித்திகள் என்ன பண்ணுறது, அந்த சித்திகளால் ஜனங்களுக்கு லாபம் தானே அப்படின்னு சொன்னார். பாடம் நீ சொன்னதுனால தான். இருந்தாலும் போட்டால் முன்னால் இருக்கிற விஷயம்லாம் போடும். இப்போ பட்டுன்னு இங்கிலீஷ் பேசி பார்ப்பது, பட்டுன்னா முன்னால் சொன்ன விஷயத்தை நிராகரிக்கிறான்னு அர்த்தம். அது மாதிரி பாடம் நீ சொன்னது ரைட்டு தான். ஆனால் இந்த மனசு அடங்கியிருக்குன்னு பெரிய பெரிய மகானாக இருந்தாலும் சர்டிஃபிகேட் கொடுத்துனான்னா வீணாக போடுவாங்க. எப்படி போல இந்த மனசுக்கு வேண்டினவாள் ஆசை கோபம் இதெல்லாம். அவனுக்கு ஆசானாயக்கனுடைய ஈடுபட்ட ஆசானாயக்கன் ஈடுபட்ட பெண் தன்னுடைய ஆசானாயக்கனுக்கு வேண்டிய காரியத்தான் பண்ணுவேன்னு புருஷனுக்கு வேண்டிய காரியத்தை பண்ணுவோம். அது மாதிரி ஆசானாயனுக்கு ஈடுபட்ட பத்னியை நம்பினா எப்படி அவன் வீணாப்படுவனோ இந்த மனசை நம்பினவன் வீணாப்படுவன். எப்படி ஆத்மாவான தன் பத்னி சரியாக இல்லைன்னு இருந்தால் அந்த பத்னியினுடைய ஆகாரம் கொடுக்குறதையும் அது காஃபி முதலிய பானங்கள் கொடுக்கும்போது அதை பரீட்சை பண்ணாமல் சாப்பிட்டா அதில் விஷத்தை வச்சு கொள்ளுவல். அது மாதிரி ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மனசு சுவாதீனமாக இருக்குன்னு நினச்சி யாரும் தனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதாவது இப்போ நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம், நிறையா பணம் உள்ள ஒரு நகை இருந்ததுன்னா ஆற்றுல வச்சுக்காம சேபாலத்தில் வச்சு காப்பாற்றுறோம் இல்லையா. அதுக்கு வசூல் பண்ணுறவன் அதெல்லாம் இருக்கான், ஆஃபீஸர். அதுக்கே ஒரு ஆஃபீஸர் போட்டிருக்கான் பேங்க்கில். அது மாதிரி நம்முடைய மனசு எல்லாருடைய மனசு மாதிரி இல்லை. இது ரத்தம் ஆகிடுச்சு. சாதாரண பிளாஸ்டிக் பக்கெட்டை சேபாலில் வைக்கணும். எல்லாருடைய மனசு மாதிரி நம்ம மனசு இருந்தால்
அப்படி கவனிக்காமல் இருக்கலாம். இது ரத்னமாக இருக்கிறதுனால மகாமோகம் கடுமையான மோகங்கிற அந்த திருடனத்தில் இந்த ரத்னத்தை அபரிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும்? குசுமசர சம்பத் கோஷகிருகம் கிமபி காந்தி தேசகதம் ஸ்தாபிதம் அந்தன் மனா மயா மனோனுத்தம். இந்த காஞ்சி மாநகரில் காமாட்சின்னு அம்பாள் பிரகாசிக்கிறார். அவளுடைய திருவடியாகிற